பிடிஎஸ் நண்பதிகளை வணங்க கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரி 4 நாள் ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டேனே, இன்றைக்காவது ஃபோன் எடுத்து நல்ல ஒரு இன்பமான ஒரு ஹாப்பியான நியூஸை கொடுக்கலான்னு பார்த்தா எடுத்தோடனே பார்த்திங்கன்னா திண்ணையில் பட்டிருந்தவனுக்கு கிடச்சிச்சான் திடுக்கின்ற ஒரு செய்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கே, அதாவது ஹார்ட் லெஃப்ட் டு ரைட், ரைட்டு டு லெஃப்ட் போய்ட்டுற மாதிரி ஒரு நியூஸ் எடுத்தோடனே பார்த்தேன். அண்டு இன்ஸ்டாகிராம்லேயும் சேம் கொஸ்டின்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. சரி இதை பற்றி பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் இந்த கேள்வி. ஸோ என்ன கேள்வி கேட்டிங்கன்னா கிம் தெங் ஜெனி லவ் நீங்கள் யாரும் சொல்லி ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் அவனே நம்ப வேண்டாம், இந்த பொண்ணு சொல்லி தான் நம்பி தானே ஆகணும். அதாவது உன் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறான்னா உன் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தெரியாமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ மூமெண்ட்டு. அது கிம் தெங் லவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிடிஎஸ் மெம்பர்ஸோட ஒரு சிஸ்டருக்கு தெரியுமா, அதை அவங்க இப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டும். அண்ட் அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக போட்ட ஃபோட்டோவில் பெரிய ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் நிறையா ப்ரூஃப்ஸ் எல்லாம் ரீக்காய் படபடக்க வச்சுட்ருக்கு. ஸோ நம்ம கிடுகிடுன்னு என்ன ஆன்சர்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறையா பிடிஎஸ் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் வேர்ல்டு டூரை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேபாப்பில் ஹைபில் ஒரு இந்தியன் பொண்ணு வேலை பார்க்குதான். ஸோ இதை பற்றி நீங்கள் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இது மாதிரி நியூஸில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அண்ட் லவ்லி கைஸ் நீங்கள் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக லைக் அழுத்திடுவீங்க. ஸோ மறந்து விட்டுட்டிங்கனாலும் மறக்காமல் ஒரு லைக் அழுத்திட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் லவ்லியான வேர்ட்ஸ் மறக்காமல் கொடுங்க. அண்ட் இந்த ஹேட்டர்ஸ்க்கு விளங்காதவங்களுக்கு நல்ல சிறப்பான தரமான வார்த்தைகளை நீங்களே கொட்டி விட்டுருங்க. ஸோ நடந்தது என்ன ப்ரோ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஜெயஹோப் இருக்கார்ல, நம்ம ஆள் தான். ஸோ அவரோட அன்புள்ள இன்பமான தங்கச்சி என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ போட்டதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அவங்க ஃபோட்டோ போட்ட இடம் தான் தப்பு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு மாலுக்கு போய் நிறைய விசிட் பண்ணிங்க. அந்த மாலில் பார்த்திங்கன்னா ஜெனியோட ஒரு பிக்சர் வந்துருக்கு. ஸோ அந்த பிக்சருக்கு முன்னாடி அவங்க ஃபோட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்ட்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அண்ணி இவங்க தானே, அண்ணியோட ஒரு ஃபோட்டோ ஸ்பெஷலாக எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக ஒரு விஷயம் கொடுக்குறாங்களாம். அதுதான் நம்ம அன்புள்ள இன்பமான துன்பமான அப்படின்ட்டு ஹேட்டர்ஸ் அண்ட் வீணா போனவங்க தெரிவிக்கிறார்கள். ஸோ இதை நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஏன் அந்த ஜெனிங்கிற பொண்ணு அண்ணியாக தான் இருக்கணுமா, அந்த ஜெயஹோப்போட சிஸ்டருக்கு ஒரு பிடிச்ச ஐடியலாக இருக்கக்கூடாதான் என்ன? ஸோ எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளை நான் ஏதாச்சும் ஃபோட்டோ சொல்லுவேன், தேவையான நமக்கு நீங்களே அவங்கள்ட்ட பேசிக்கோங்க. பட் இதை வச்சுலாம் சொல்லணும்னா சத்தியமாக நான் மனசால கூட ஏற்றுக்க மாட்டேன். அதாவது இன்னொரு பர்சனோட ஃபோட்டோ போட்டனால இந்த பர்சனோட லவர் 1+1 3ன்னு சொல்லவா முடியும்? ஸோ அது மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நீங்களே கருத்தை கொடுத்துங்க. அண்ட் அதை தாண்டி அடுத்த நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக கிம் தெங் ஜெனி கோஇன்சிடென்ஸில் சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்களா. அதாவது பார்த்திங்கன்னா கிம் தெங் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பார், நானே அதை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிம் தெங் என்ன பண்ணியிருப்பார், அவரோட மிரர் செல்ஃபி எடுத்திருப்பார். அந்த மிரரில் லிப்போட ஒரு லுக் இருக்கும். அது லிப்பை விடுங்க, பட் அங்கே இருக்க ஃபோனை பார்த்தீங்கன்னாலும் அண்ட் அதே மாதிரி ஜெனி கொஞ்சம் செகண்டோ கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க 1-2 டேஸில். ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஜெனியை பார்க்கறத விட அவங்க ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மாட்டுமா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 பேரும் சேம் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கப்பல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லாம் சொல்லிடுறேன், ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 4-5 கலரில் தான் இருக்கும், 50 கலர்லாம் இருக்காது. ஸோ 4-5 கலரில் ஏதாச்சும் ஒரு கலரை வாங்கி தான் ஆகும். ரீசெண்டாக இருக்க மாடல்ஸும் பார்த்திங்கன்னா 3-4 கலர் தான் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுட்டு வேடிக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் இருக்க பேக் கவரில் பார்த்திங்கன்னா இவர் ஃபோன் ஃபுல் அண்ட் பிளாக் மாதிரி இருக்கும். அதில் ஒரு கஸ்டமைஸ் பண்ண ஒரு வால்பேப்பர் உள்ள ஒரு பேக் கவர் இருக்க மாதிரி தெரியும். கொஞ்சமே உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் செஞ்சுருக்கும். இருந்தாலும் அதுவும் ஒரு காதல்னு சொல்லி ஏமாற்ற கிளம்பி வந்தால் நான் அவங்கள என்னான்னு சொல்கிறது எனக்கு தெரில. பட் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேரும் பார்த்திங்கன்னா ரிங்கு போட்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த ரிங்கு பார்த்திங்கன்னா கிம் தெங் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த ரிங்கோட கிராண்ட் அம்பாசிடர் பார்த்திங்கன்னா கிம் தெங்கா. ஸோ அது அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெனிங்கிற சின்ன பொண்ணு இல்லை, 5 ரூபா கொடுத்தபடி மோதிரம் வாங்க முடியாது, பாவம் வீட்டில் தனியாக இருக்குது. என்ன பாவம் எங்கே போய் வாங்கும் அந்த புள்ள, கிம் தெங்கிட்ட தானே வாங்கி ஆகணும். ஸோ அந்த பொண்ணு ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்சர்ப்பா. அந்த பொண்ணு நினச்சா ஒரு நாளைக்கு ஒரு மோதிரம் இல்லை 10 மோதிரம் போட்டு பார்க்குற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு நல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லி தான் காட்டணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் சொன்னால் தான் பாதி பேர் புரியுது. ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டுருக்காங்க. ஆமாம் ப்ரோ அதுவும் பிளாக் கலர் இதுவும் பிளாக் கலர் ஒரு வேளை இருக்குமோ, ஆமாம் ப்ரோ ரிங்கு இருக்குது ப்ரோ. அதை தாண்டி என்னென்னா 2 பேரும் ஃபோட்டோ போட்டாங்களாம், அதுவும் காதல் தானா. ஸோ இது மாதிரி க்ளூஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் அட்லாஸ்ட் உண்மை எதாவா இருக்குன்னு நான் சொல்லி திட்டுவாங்க ஆசைப்படல. ஏன்னா இருக்குன்னு சொன்னால் இங்கிட்ட ஒருத்தன் திட்டுறாங்க, இல்லைன்னு சொன்னால் எப்படி நீ இல்லை அப்படின்னு சொல்லி இங்கிட்ட ஒருத்தன் திட்டுறாங்க. ஸோ நான் நடுவில் நினைக்கிறேன்,
இங்கிட்டு இருக்கவங்க நீங்கள் பதில் சொல்லுங்கள், அங்கிட்டு இருக்கவங்க நீங்களும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனை மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு விடைபெறுவது தான் ஆர்ஜே. லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.